எஸ் விராட் கோலி. இது வரைக்கும் எத்தனை பேருக்கு விராட் கோலியை பற்றி தெரியும்னு தெரியல. ஆனால் எனக்கு வந்து சுத்தமாக தெரியாது. பிகாஸ் நான் வந்து கிரிக்கெட் அவ்வளோ பெருசாக பார்க்கவே மாட்டேன். எனக்கு தெரிஞ்ச கிரிக்கெட் நாலேஜ் எப்படின்னா, ரீல்ஸை தள்ளி விடுறதுலையும் எங்கள் பசங்க மாற்றி மாற்றி கமெண்ட்ரி பண்ணுறதுலையும் மட்டும்தான் எனக்கு ஆர்சிபி விராட் கோலியை பற்றி தெரியும். ஸோ இவர் என்னப்பா அவ்வளோ பெரிய கிரிக்கெட் வீரர் அப்படிலாம் கிடையாது. இஸ் ஆல்மோஸ்ட் லோ ரேஞ்ச் கிரிக்கெட் வீரர். பிகாஸ் ஏன்னா அவர் வந்து நல்லா விளாட்றாரு, ஓகே, ஓப்பனிங்லேயே போயிட்டு அவுட் ஆகிட்டு வெளில வந்துடுறாரு. அண்ட் தென் ஒரு நல்ல கேப்டனாக இருந்தால் அவங்களோட டீமை சப்போர்ட் பண்ணி அவங்கள வந்து ஜெயிக்க வச்சுருக்கணும். பட் இது வரைக்கும் செஞ்சதே இல்லை. என்னடா அவன் இப்படி பேசுகிறான், அதான் ட்ரூ, அப்படி மட்டும் நினச்சிடவே கூடாது. இது வரைக்கும் அவர் ஸ்டார்டிங்லேருந்து இது வரைக்கும் வர வரைக்கும் எவ்வளோ ஸ்ட்ரகிளை பேஸ் பண்ணி இருந்தாலும் இது வரைக்கும் வந்து ஆர்சிபின்னு சொல்லிட்டு அவர் அவ்வளோ விஷயத்த வந்து போராடி எடுக்கிறாரு. இதுக்கு முன்னாடி வந்து வீடியோவில் பார்த்தாலும் எங்கள் ஃப்ரெண்ட் வந்து ஜெயதீஷ் பேசியிருப்பான், நீ என்னதான் பண்ணாலும் விராட்டுக்காக மட்டும் கேள்றா, விராட்டு பண்ணாலும் எது பண்ணாலும் காத்துல விராட்டுக்காக நிக்கிறாங்க. இவன் ராகுல், எனக்கு தெரிஞ்ச பார்த்தேன் ராகுல், அந்த பொண்ணை பாத்தியா கடைசி நீ அவனுங்க வந்து ஆர்சிபி தான் முக்கியம்னு சொல்லிட்டு நிற்கிறானுங்கன்னா அதுக்கு யாரு காரணம்னு சொல்லிட்டு கேட்பான். ஸோ அந்த ஒரு விஷயம் வந்து நான் வீட்டில் வந்து எடிட் பண்ணும்போது எனக்கு தெரிஞ்சது, ஓ இந்த மாதிரிலாம் இருக்குது. நம்ம என்ன தான் கலாச்சாரம் ஆர்சிபிக்காகவும் விராட் கோலிக்காகவும் ஒரு டீம் வந்து தனியாகவே இருக்குன்னா அதுக்கு அவர் வந்து சும்மா அந்த இடத்த வந்து வச்சிருக்க மாட்டார். அதுக்காக அவர் வந்து சில விஷயத்தை எடுத்திருப்பார். ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயத்த பார்க்கும்போது நம்ம என்னதான் பண்ணாலும் நாம் போகிற வழியில், அதாவது இந்த விஜய் சொல்லுவார்ல, நதியில் கல்லெறிஞ்சு விளையாடுவாங்க, நதி பாட்டுக்கு போயிட்டே இருக்கும். அந்த நதி மாதிரி தாங்க நம்ம வாழ்க்கையிலையும் நம்மளை வணங்குறவங்களும் இருப்பாங்க, நம்மளை வரவேற்கிறவங்களும் இருப்பாங்க, நம்மளை எதிர்க்கிறவங்களும் இருப்பாங்க. அதுதான் விராட் கோலி. அவர் வந்து மற்றவங்க என்ன சொன்னாலும் சரி, அவர் டீமுக்கு என்ன நடந்தாலும் சரி, அவர் போக்கில் அவர் போய்கிட்டே இருக்கிறதுனால தான் இப்போதைக்கு வந்து சனிக்கிழமையாக ஏதோ ஒரு டேட்டில் வந்து சிஎஸ்கேவும் ஆர்சிபியும் வந்து மேட்ச் வரப்போகுது. ஸோ அதில் வந்து யார் ஜெயிக்கிறாங்கன்றதை பொறுத்து தான் வந்து டாப் 4ல் வந்து கண்டஸ்டன்ட் வந்து உள்ளே போகிறதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ அவர் வந்து அத்தனை வருஷமாக அவர் வந்து கஷ்டப்பட்டதுனால தான் அவர் வந்து இந்த ஒரு இடத்த அடையிறாருன்றது ரொம்பவே முக்கியமான விஷயம். எப்படி சிம்புக்கு வந்து என்ன நடந்தாலும் வந்து லாயலான ஒரு ஃபேன்ஸ் இருக்காங்களோ, அந்த மாதிரி தமிழ்நாட்டிலே லாயலான ஃபேன்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஆர்சிபின்றது ஒரு முதல் இடத்தையோ இல்லை 2வது இடத்தையோ பிடிக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு நல்ல நிறைய வீடியோஸ் பார்க்கணுன்னா ஷா வைப்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க.